வணக்கம். இன்றைக்கி ரொம்பவுமே டேஸ்டான பாம்பே சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு வதங்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். சின்ன சைஸ் தக்காளி சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போது ஒரு பவுலில் ஒரு கரண்டி கடல மாவு எடுத்திருக்கேன். இது ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா கரைச்சிட்டு இப்போ வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் ஊற்றிடலாம். அடுப்பை நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைனா இது உடனே கட்டி ஆகிடும். கூடவே தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இது கூட ஒரு கரண்டி புளிப்பில்லாத தயிர் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா இது தண்ணி ஊற்றிக்கோங்க. கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவிக்கோங்க. அவ்வளோதான். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தோசைக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள்.